நம்ம பிரதமர் எந்த நாட்டுக்கு போனாலுமே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உக்ரைன், கென்யா இந்த நாடுகளும் கலந்துருக்காங்க. அது மாதிரி இப்போ சாத்து வாங்கின நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா கரப்பாம்பூச்சி கட்சின்னு ஒரு கட்சி இதே மாதிரி ஒரு சில நாடுகளில் 16 வயசுக்கு கீழே இருக்கும் குழந்தைகள் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நம்முடைய பாரத பிரதமர் உலகின் விஸ்வகுரு இப்போ அரசு முறை பயணமாக ஸ்லோவாக்கியா நாட்டுக்கு போயிருக்காங்க. நம்ம பிரதமர் எந்த நாட்டுக்கு போனாலுமே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உயரிய விருது நம் பாரத பிரதமருக்கு வழங்குறாங்க. இதுவரைக்கும் நம்முடைய பாரத பிரதமர் 33 சர்வதேச விருதுகளை வாங்கியிருக்காங்க. இது எந்த நாட்டு தலைவர்களுக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். அதாவது இதுவரைக்கும் எந்த நாட்டு தலைவர்களுக்குமே இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைக்கல. அது நம்முடைய பிரதமருக்கு கிடைச்சிருக்கு. உண்மையிலே இது 140 கோடி இந்தியர்களும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த விருது வாங்கினோடே நம்ம பிரதமர் எப்பயுமே சொல்றது இது இந்த விருது எங்கள் நாட்டில் இருக்கும் 140 கோடி மக்களுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்னு தான் சொல்லி பாராட்டி பேசுவாங்க. இந்த முறை ஸ்லோவாக்கியா நாட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த நாட்டினுடைய இந்த அவார்டினுடைய பேர் இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்கு, போன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். த ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிளாஸ் இந்த விருதை அந்த நாட்டினுடைய அதிபர் பீட்டர் பெல் லெஹ்ரினி அவர்கள் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே பார்த்தோம்னா இதுவரைக்கும் அவர் பாரத பிரதமராக 2014 பொறுப்பேற்றதுலேருந்து இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 33 விருதுகளை வாங்கியிருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா நிறைய விருதுகள் வளர்ந்த ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா உட்பட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அரபிய நாடுகளுமே இங்கே இருக்கும் இஸ்லாமியர்கள் கஷ்டப்படுறாங்க, மிதிக்கிறாங்க, நொறுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல இது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடுகளுக்கு தெரியும். இஸ்லாமிய நாடுகள் அதிகமான விருதுகள் வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ பிரான்சில் G7 மாநாடு நடக்குது. இதுவரைக்கும் இந்தியாவின் சார்பில் சிறப்பு அழைப்பாளர்களாக 13 முறை கலந்திருக்காங்க. நம்முடைய பாரத பிரதமர் இது 7வது முறையாக G7 மாநாட்டில் கலந்துருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா அங்கே நம்ம G7 உறுப்பு நாடு இல்லை, இருந்தாலும் சிறப்பு அழைப்பாளராக த டாப் பிரியாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இதில் கலந்துருக்காங்க. அதாவது இப்போ மற்ற நாடுகள் வரும்போது இதில் குறிப்பாக பார்த்தோம்னா தென்கொரியா, உக்ரைன், கென்யா இந்த நாடுகளும் கலந்துருக்காங்க. அது மாதிரி இப்போ சாத்து வாங்கின UAE அண்டு கத்தார் இந்த நாடுகளும் கலந்துக்கிறாங்க. ஏன்னா இந்த நாடுகளில் இப்போ போர் சூழல் இருக்கிறதுனால நாங்கள் எவ்வளோ அடி வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு G7 ஒப்பிக்க வர்றாங்க. இப்போ இந்த டிஸ்கஷனில் மற்ற நாடுகள் கலந்துருக்கும் போது இந்த டாப் பிரியாரிட்டியாக இந்தியாவும் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னதில் நம்முடைய பாரத பிரதமர் போயிருக்காங்க. உண்மையிலே இது நம்ம இந்திய பிரதமருக்கும் நம் இந்தியாவுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெகுமதி தான். G7 அந்த உறுப்பு நாடுகளில் நம்ம நாடும் இருக்க வேண்டியது. ஆனால் நம்ம நேரு மாமாவால் இந்த விஷயம் தடைபட்டு போயிருக்கு. இல்லாட்டி நம்மளுமே G7 உறுப்பு நாடாக இருந்திருப்போம். இது வரைக்கும் நம்முடைய பாரத பிரதமர் 33 நாடுகளுடைய விருதுகள் வாங்கியிருக்காங்களே, அதனுடைய பட்டியல் பார்த்தோம்னா ஸ்வீடன், இஸ்ரேல், நார்வே, ஓமன், நமீபியா, பிரேசில், கானா, இலங்கை, கயானா, சவுதி அரேபியா, UAE, மொரிசியஸ், குவைத், டொமினிகா, நைஜீரியா, ரஷ்யா, பூட்டான், கிரீஸ், இத்தாலி, பிரான்ஸ், எகிப்து, பிஜி, பலாவு, பஹ்ரைன், மாலத்தீவு, ஆப்கானிஸ்தான், பாலஸ்தீன், சைப்ரஸ், சவுதி, பப்புவா நியூ கினியா, டிரினிடாட் டொபாகோ அண்ட் பார்படாஸ். இப்போ வாங்கியிருக்கிறது ஸ்லோவாக்கியா நாட்டில் அந்த விருதை வாங்கியிருக்காங்க. இதுவரைக்கும் மற்ற நாட்டு தலைவருக்கு இந்த அங்கீகாரம் கிடைக்கல. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்கு, போன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா கரப்பாம்பூச்சி கட்சின்னு ஒரு கட்சி மக்கள்கிட்ட ஒரு பிரபலமாக ஆகிட்டு வருது. அதனுடைய தலைவன் இப்போ வெளிநாட்டிலேருந்து இப்போ இந்தியா வந்ததுக்கு பிறகும் அவனை கூப்பிட்றதுக்கு யாருமே வரலன்னு சொல்லிட்டு கேவலப்பட்டு போயிட்டான். இப்போ சமீபத்தில், அதாவது நேற்று பார்த்தோம்னா அந்த பிரதீப் அந்த பையன் ராஜஸ்தானுக்கு போயிருக்கான். ராஜஸ்தானுக்கு போன இடத்துல பார்த்தோம்னா அங்கே இருக்கும் மக்கள், இளைஞர்கள் அவனை பிடிச்சி சப்புன்னு அடித்து நொறுக்கி அள்ளியிருக்காங்க. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜென்ஜி பசங்களை வச்சு நம்ம நாட்டுக்குள்ளே ஒரு கலவரம் ஏற்படுத்தணும், ஒரு பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் சர்வதேச அளவில்
நம் நாட்டை நோக்கி குறி வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் பார்த்தோம்னா நம்ம நாடு இப்போ பொருளாதாரத்தில் நல்ல முறையில் மேலே வந்துக்கிட்டு இருக்கு. நம்முடைய பாரத பிரதமர் எல்லா விஷயம் பெரும்பாலும் மேக் இன் இந்தியா திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆத்ம நிர்பார் திட்டம் வந்ததுனால நம்ம மற்ற நாடுகளை சாராமல் நம்ம சுயசார்பாக இருக்கிறோம். நாளைக்கு இப்போ மற்ற நாடுகள் ஏதாவது ஒரு கிரைசிஸ் வந்தால் கூட நமக்கு அதை தாக்கம் தெரியாத அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி பார்த்தோம்னா ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போரில் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே நமக்கு வந்து பெட்ரோல் டீசல் விலையில் வந்து அதிகமான ஏற்றம்ல வெறும் 3 ரூபா மட்டும்தான் ஏறி இருக்கு. நம்ம சுற்றி இருக்க மற்ற நாடுகளெல்லாம் பார்த்தோம்னா 40 மடங்கு, 50 மடங்கு, 70 மடங்கு இப்படியெல்லாம் கூடியிருக்கு. ஈவன் நம்ம அங்கே அமெரிக்காவில் கூட பெட்ரோல் டீசல் விலை கூடியிருக்கு. சவுதிலையுமே வந்து கூடியிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் வெறும் 3 ரூபா தான் கூடியிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா டீசல், கேஸ் எல்லாமே வந்து நமக்கு தட்டுப்பாடு இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் கூட வந்து ஒரு பொய்யா வந்து ஒரு விஷயத்தை கட்டமைச்சு பெட்ரோல் டீசல் விலை இனிமேல் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த ஒரு 2 நாள் தான் வந்து அந்த டென்ஷன் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் வந்து அதனுடைய தாக்கம் நமக்கு தெரியாத அளவுக்கு இருக்குது. இப்போ கரப்பான் பூச்சி அந்த கட்சி ஆட்களை வச்சு நம்ம நாட்டுக்குள்ளே வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும். எப்படி ஸ்ரீலங்காவில் ஆச்சு, இங்கிட்டு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தானில் ஆன மாதிரி நம்ம நாட்டில் ஆக்கணும்னு நினச்சது பெரும்பாலும் முறியடிக்கப்பட்டது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த அபிஜித் அந்த பையனை வச்சு இன்றைக்கி நம்ம நாட்டுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் கரப்பாம்பூச்சி கட்சின்னு சொல்லி நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஆட்டம் போட்டது. இன்றைக்கி அங்கே இருக்கும் இளைஞர்களே அதே ஜென்சியை வந்து இன்றைக்கி இந்த அபிஜித்தை வந்து அடித்து நொறுக்கி அள்ளியிருக்காங்க. அது பார்த்தோம்னா இன்றைக்கி மற்ற இளைஞர்களுக்கு மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்குது. நம் நாட்டுக்கு தேவையில்லாத விஷயத்தை இவன் செய்கிறான், அதனால் போட்டு சாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்றைக்கி மக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அதே மாதிரி ஒரு சில நாடுகளில் வந்து 16 வயசுக்கு கீழே இருக்கும் குழந்தைகள் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் 16 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவை பயன்படுத்தாதீங்கன்னு கொண்டு வரலாம். ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய மாநிலம் சோஷியல் மீடியாவால் தான் இன்றைக்கி அழிஞ்சு ஒரு ஆட்சியே நடத்த தெரியாத ஒரு கூட்டத்தில் போய் நம்மளுடைய தமிழ்நாட்டை கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா அதாவது என்ன சொல்கிறதுனே தெரியல. போன ஆட்சியில் நடந்தது அது அப்படி கண்டினியூ ஆகிக்கிட்டு தான் இருக்குது. திமுக அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு மாற்றம் இல்லை, மக்களுக்கு ஏமாற்றம் தான் நடக்குது. 3 வயசு குழந்தைய நேற்று அது நமக்கு சொல்லவே கஷ்டமாக இருக்குது. அந்த குழந்தைய கொன்றுக்கானுங்க. இப்போயாவது வந்து நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து அந்த ஒரு சட்டத்தை வந்து கொஞ்சம் கடுமையாக்கணும். காவல்துறைக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டு கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த சிங்கப்பெண் படைக்கு இருக்கக்கூடிய அந்த 181 அந்த நம்பருக்கு கால் பண்ணால் ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே இருக்குது. அதையும் வந்து என்னன்னு சொல்லி சரி பண்ணணும். இங்கே வந்து சட்டங்கள் வந்து இருந்தாலும் தண்டனைகளை வந்து சரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் வந்து யாருக்குமே எந்த பயமுமே இல்லை. போன ஆட்சியில் பார்த்தோம்னா கேஸ் கொடுக்க போனவங்க மேலே வந்து கேஸ் திரும்பி இந்த முறை பார்த்தோம்னா கேஸ் கொடுக்க யாரும் போகவும் மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து வெறுத்து போயிட்டாங்க. எல்லாரும் இப்படித்தான் இருக்கிறாங்க, நம்ம ஒரு மாற்றம் வேணும்னு கொண்டு வந்தோம், இங்கே எந்த மாற்றமுமே இல்லைன்ட்டு. ஆனால் அவங்க கட்சிக்காரங்க வந்து நாங்கள் இப்போ தானே வந்து 1 மாதம் ஆகுது அப்படிங்கிறாங்க. இந்த 1 மாதம் 2 மாதம் அந்த சால்சாப்பே சொல்லவே கூடாது. இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் முதல் முறையாக அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மற்ற மாநிலங்கள் வெஸ்ட் பெங்காலை உற்று நோக்கும் அளவில் தான் வந்து இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலுடைய ஆட்சி வந்திருக்கு. மாதம் 3000 ரூபாய் ஜூன் 1ஆம் தேதியே வந்து போட்டுட்டாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா அதே 1000 ரூபா தான். எப்படி திமுக 1000 ரூபா கொடுத்துச்சோ அதே 1000 ரூபா தான் வருது. அதே மாதிரி பஸ் பிரயாணம் அங்கே வந்து பெண்களுக்கு எல்லாமே வந்து போக வர எங்கே வேணாலும் போய்க்கங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீ அது கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாற்றங்களையும் சட்டம் ஒழுங்கு ஃபஸ்ட்டு அவங்க அதை தான் சரி பண்ணுறாங்க. சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் இருக்காது. மக்கள் வந்து தைரியமாக நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம ஃப்ரீபியே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு தான் ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையிலேயும் அந்த மாநிலத்துக்கு மட்டும் இல்லை, மற்ற மாநிலங்களுக்கு எப்படி உத்தரப்பிரதேசம் மாதிரி, அஸ்ஸாம் மாதிரி, குஜராத் மாதிரி, திரிபுரா மாதிரி இந்த பாஜக ஆளும் மாநிலங்கள் சட்டம் ஒழுங்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் யார் காதில் என்ன ஊதுனாலும் கேட்க மாட்டேங்குது. ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய முதல்வர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவங்களுடைய குடும்பமே பார்த்தோம்னா குற்ற பின்னணிகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் வெளியே வருது. இனிமேலாவது நம்முடைய முதல்வர் விஜய் வந்து கொஞ்சம் இதை கவனத்தில் எடுத்து இந்த பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். அதை தான் எல்லாருமே இங்கே மறுபடியும் கேட்குறாங்க. என்ன செய்றாருன்னு பார்ப்போம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.
இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.